ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தால் கிச்சடி. இது நார்த்தில் இந்த ரைஸ் ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஹோட்டல்லையுமே கிடைக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்கும். இது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம செய்கிற சாம்பார் சாதம் மாதிரி தான். ஆனால் நம்ம புளி சேர்த்து செய்வோம், இவங்க புளி இல்லாத செய்வாங்க. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இந்த ரைஸ் ரொம்ப மைல்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதை சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலான்றதுனால தான் நான் இப்போ சொல்ல வந்தது. சில பர்சனல் ரீசன்னால் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. அதனால தான் வாரத்துக்கு 3 நாள் மட்டும் வீடியோ போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இனி திங்கள், வியாழன், ஞாயிறு இந்த 3 நாளும் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போது ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். சூப்பரான தால் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 3 வகையான பருப்பு தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மைசூர் பருப்பு. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு நம்ம வீட்லேயே இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செய்ய போகிறோன்னு டிசைட் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட வீட்டில் வச்சுருந்தா ஓகே, இல்லைனா கொஞ்சம் வாங்கிட்டு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த மைசூர் பருப்பு சேர்க்கும் பொழுது தான் நமக்கு ஆக்சுவல் டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ அதனால் அது இல்லாமல் நம்ம இதை மட்டும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வேண்டாம். அதே மாதிரி எந்த டம்ளர் இல்லைனா கரண்டியால் மெஷர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எல்லா அளவும் ஈக்குவலாக நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் இந்த கரண்டியால் தான் நான் மெஷர் பண்ணேன். ஸோ ஒரு கரண்டி அளவு துவரம்பருப்பு சேர்த்தாச்சு, அதே அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அதே அளவு மைசூர் பருப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் 4-5 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ ஊறினதுக்கப்புறம் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை இதில் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்க வேண்டியதான். தண்ணி தாராளமாகவே வச்சுக்கலாம். ஏன்னா பருப்பை நல்லா குழஞ்சு வேகணும். தண்ணி அதுக்கு தேவை. ஸோ இந்த ரைஸுமே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ரொம்ப திக்காலாம் இருக்காது, கொஞ்சம் தளர்வாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் தண்ணி அதிகமாக வச்சுட்டா பயப்பட ஒன்றும் தேவை கிடையாது. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து 5-6 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு இப்போது வெந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரைஸை தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணியில் இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1/2 hour தண்ணியில் நம்ம ரைஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வடிக்கும் பொழுது உதிரி உதிரியாக வரும். அடுத்து நம்ம ரைஸ் வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறோம். நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். அரிசி ஊற வச்ச தண்ணியுமே இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவிலையும் உப்பு சேர்ப்போம், ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 மூடி லெமனை இதில் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 90% நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப குழைய வேண்டாம். ஒரு 90% நம்ம வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும். நம்ம மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்து அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம கீ போட்டு செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். நான் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டைமில் நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு போடும் பொழுது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு போட்டாச்சு. அடுத்து பச்சை மிளகாவும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் இதை வதக்கிட்டு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. பழமாக இருந்ததுன்னா இந்த ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். அதனால நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதையுமே ஒரு 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்து மசாலாவிலையும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். ஸோ இதுக்கு தகுந்த அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மசாலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. மஞ்சத்தூள், தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், சீரகத்தூள், இந்த மசாலா மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறது. வேறு எதுவும் கிடையாது. இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவு உப்பை தான் இதில் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், தனியாத்தூள்,
தனி மிளகாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பை வந்து நல்லா குழஞ்சிடுச்சு, ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த பருப்பு எடுத்து இதில் சேர்த்துட்டு ரைஸ் இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து வடித்து அதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம் இந்த பருப்போட. இப்போ வந்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்க ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்து கிளறது தான், வேறு எதுவும் கிடையாது. ரைஸு பருப்பு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா செட் ஆகி வரட்டும். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு தாளிப்பு தான் போட போகிறோம். இதை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு சின்னதாக தாளிப்பு கரண்டியோ இல்லை வானலோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அடுத்து வந்து நீளமாக நம்ம பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், நீளமாக கட் பண்ண பூண்டு போட்டுட்டு இது நல்லா இதுவானதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அடுத்து நீளவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ரைஸில் சேர்த்துக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு நம்ம வந்து ரைஸில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக ரெடியாக இருக்கிற இந்த ரைஸோட இந்த தாளிப்பு சேர்க்கும் பொழுது செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த பவுலில் மாற்றிக்க வேண்டியதான். சூப்பராக நம்மளோட தால் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பூந்தி ரைத்தாவாக இருக்கட்டும், ஆனியனாக இருக்கட்டும், அப்பளம் எதுனாலும் சூப்பராக இருக்கும். சுட சுட சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தால் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டான ரெசிபீஸை கற்றுக்கலான்னா குக்லாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல்.